சிறுதானியங்களை திரும்ப திரும்ப கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். அன்னைக்கு தெரியாது சிறுதானியம். முதல்ல நாங்கள் பேசும்போது சிறுதானியத்தை பற்றி பேசினா அதுவும் ஸ்டார்ச் தானே, ஏன் அதை போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க? திணையில் ஸ்டார்ச் இல்லையா, வரகுல ஸ்டார்ச் இல்லையா, ராகியில் ஸ்டார்ச் இல்லையாமாங்க. ஸ்டார்ச் இருக்கு, ஆனால் அது சாதாரண ஸ்டார்ச் இல்லை, டக்குன்னு டீக்ரேட் ஆகி சர்க்கரையை கூட்டக்கூடிய ஸ்டார்ச் இல்லை. அதில் இருக்குது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அது மெல்ல மெல்ல தான் ஜீரணிக்கும். அதனால தான் ராத்திரியில் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நிறைய சாப்பிட முடியாது, குறைவாக. அரிசியை வெள்ளை அரிசி சாப்பிட்ற மாதிரி வரகரிசி சோறு சாப்பிட முடியாது, குறைவாகத்தான் சாப்பிட முடியும். அதுக்கு காரணம் அது லேஸில் பிரேக் ஆகாது. லேஸில் பிரேக் ஆகலை அப்படின்னாலே அது சர்க்கரை வியாதிக்கு நல்லது. வேகமாக உட்கிரகித்தால், வேகமாக அந்த அரிசியினுடைய குளுக்கோஸ், இப்போ நார்மலாக வெள்ளை அரிசியை வேக வச்சு வாயில் போட்டோம்னா வாயில் இருக்க உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸே அதை பிரேக் பண்ணிடும். அதுவே டக்குன்னு குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் ஏறும். ஆனால் வரகரிசி சோறில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சோ பிற சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சோ அவ்வளோ வேகமாக ஏறாது. புட்டு மாவுக்கு நம்ம ஊரில் நம்ம அரிசி வெள்ளை அரிசி மாவை வச்சு பண்ணுறோம். இலங்கையில் ஒடியன் மாவை பயன்படுத்துகிறார்கள். ஒடியன்னா என்ன தெரியுமா? பனமாவு, பனங்கிழங்கு மாவு. பனங்கிழங்கின் மாவை பனங்கிழங்கை பற்றி அந்த பாடல் வந்துருச்சு ஒரு புறநானூரில். நாராய் நாராயின்னு ஒரு பாட்டு இருக்குது. வறுமையில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக அந்த பனங்கிழங்க அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கு ஒடியனை உற்று பார்க்கக்கூடிய மருத்துவ உலகம் இருக்கிறதுலே அதிக ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள்